இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிற்கு வருகை தந்துள்ள பரிசுத்த பாப்பரசரின் விசேட ஆராதனை இன்று. விசேட திருப்பலியில் பங்கேற்கும் பக்தர்களுக்கான விசேட பஸ் மற்றும் ரயில் சேவைகள். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விடுதலை. ஏர் ஏசியா விமானத்தின் கருப்பு பெட்டியில் பதிவு செய்யப்பட்டுள்ள தரவுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். நாட்டிற்கு விஜயம் செய்துள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தலைமையிலான விசேட ஆராதனை இன்று காலை 8:30 அளவில் காலை முகத்திடலில் இடம்பெறவுள்ளது. இந்த விசேட ஆராதனைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பாப்பரசரின் இலங்கை விஜயத்திற்கான தகவல் மற்றும் ஊடக பணியகத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவிக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேற்றிரவு முதல் வருகை தரும் மக்களால் காலை முகத்திடல் நிரம்பியுள்ளதாக அருட்தந்தை குறிப்பிடுகின்றார். இதேவேளை இந்த விசேட ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் மக்களின் வசதி கருதி விசேட போக்குவரத்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் நகர்ப்புறங்களிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி 32 ரயில் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே பிரதம கட்டுப்பாட்டாளர் டி வி குணபால தெரிவிக்கின்றார். குறிப்பாக யாழ்ப்பாணம், பண்டாரவளை, புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, குர்நாகல், அனுராதபுரம், அலுத்கம, களுத்துறை, காலி, மாத்தறை உள்ளிட்ட பிரதான நகரங்களில் இருந்து இன்று காலை கொழும்பு கோட்டை வரையான 14 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ரயில் சேவைகள் பிற்பகல் 2 மணியிலிருந்து மீண்டும் அந்தந்த நகரங்களை நோக்கி முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே பிரதம கட்டுப்பாட்டாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கத்தோலிக்க மக்களின் நலன் கருதி விசேட பஸ் சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் நிமல் அனஸ்லி தெரிவிக்கின்றார். சிலாபம், வென்னப்புவ, நீர்கொழும்பு, யாயல, களுத்துறை, பாணந்துறை, மொரட்டுவை உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் பறந்து வாழும் பகுதிகளில் இருந்து பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் காலை முகத்திடலில் இடம்பெறவுள்ள விசேட ஆராதனையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் அதிகாலை முதல் வெற்றிகரமாக பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். குழுக்களாக இணைந்து சுமார் 650க்கும் அதிகமான பஸ்கள் மூலமாக காலை முகத்திடலை நோக்கி மக்கள் அழைத்து செல்லப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை காலி முகத்திடலில் நடைபெறவுள்ள விசேட ஆராதனை காரணமாக கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். காலை முகத்திடலில் 21,000 போலீசார் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பின் நிமித்தம் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் காலை முகத்திடலில் பொருத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விடுதலை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம குறிப்பிடுகின்றார். நாட்டில் உள்ள 24 சிறைச்சாலைகளில் இருந்தும் தெரிவு செய்யப்படும் கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இதன் பிரகாரம் நாளைய தினம் கைதிகளுக்கு விடுதலை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். பரிசுத்த பாப்பரசர் நேற்று மாலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள் மேம்படும் வகையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உட்பட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது 1562ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கை வரைபடம் ஒன்று பரிசுத்த பாப்பரசரினால் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கை நாணய குற்றிகள் உட்பட தங்கத்திலான தேசிய கொடியினை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முத்திரை மற்றும் முதல் நாள் கடித உரை ஆகியன ஜனாதிபதியினால் பாப்பரசருக்கு வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட வருகை தந்திருந்த அனைவருக்கும் பரிசுத்த பாப்பரசர் ஆசீர்வாதம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
காலிமுகத்திடலில் இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெறவுள்ள பரிசுத்த பாப்பரசரின் விசேட ஆராதனை தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் ஜெகன். வணக்கம் தாரணி. நாங்கள் தற்பொழுது காலிமுகத்திடலில் இருக்கின்றோம். இங்கு பரிசுத்த பாப்பரசர் முதலாவது பிரான்சிஸ் திருத்தந்தையின் வருகைக்காக பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இன்று அதிகாலை முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் இங்கு வருகை தருவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். காலிமுகத்திடலுக்குள் பிரவேசிக்கும் அனைத்து வீதிகளும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி காணப்படுகிறது. இதன் காரணமாக கொழும்பை சூழ உள்ள பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியாக இன்று காலை 8:30 அளவிலே பரிசுத்த பாப்பரசரின் தலைமையில் இங்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படவிருக்கின்றது. இதன்போது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெறவிருக்கின்றது. புனித ஜோசப் அடிகளார் இன்றைய தினம் புனிதராக பிரகடனப்படுத்தும் அந்த தெய்வீக சந்தர்ப்பம் இலங்கை வாழ் மக்களுக்கு கிட்டியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள மக்களுக்கு பல்வேறு சேவைகளை புரிந்த புனித ஜோசப் அடிகளார் இன்றைய தினம் புனிதராக பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்றார். இதுவான சகல தகவல்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தருவதற்கு காத்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் பஸ்டுடன். நான் நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கொழும்பு காலிமுகத்தில். நன்றி ஜெகன், அந்த தகவல்களை வழங்கி. நிலவுகின்ற வறட்சியான காலநிலையில் நாளை முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு பூராகவும் தற்போது மழையற்ற தெளிவான வானிலை நிலவுகின்ற போதிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது.